ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே, வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் சிரி. இன்றைக்கி பொங்கல் ஒரு ஸ்பெஷலோடு வந்திருக்கேன். ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறீங்களா? பால் பாயாசம். அருமையான சுவையில் எளிமையான செய்முறையில் எப்படி பால் பாயாசம் செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா சூடானோன்னே 15 முந்திரி 15 திராட்சை போட்டு முந்திரி நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். அவ்வளவுதாங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கடாயில் 2 கப்பு சேமியா போட்டு அது கோல்டன் ப்ரௌன் வரும் வர நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு ஜவ்வரிசி போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நாம் கழுவி எடுத்த ஜவ்வரிசியை ஒரு கடாய்க்கு மாற்றி அதில் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகணும். 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா கழுவி அந்த ஜவ்வரிசியோடு ஆட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த ஜவ்வரிசியும் பருப்பும் நல்லாவே வேகும். இது வேகிற டைமில் தண்ணி கொஞ்சம் வற்றும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 30 நிமிஷம் ஆனோன்னே அதோட 1 கப்பு பால் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அது கூடவே நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுருந்த சேமியா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். அந்த சேமியா அந்த பாலோட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். பால் நல்ல கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இதோட நான் 1/2 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதில் 1/2 கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதனால நீங்கள் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா கீழே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதாங்க, சுவையான பால் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. அருமையான சுவையோடும் எளிமையான செய்முறையோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சுவை உறவுகளே.